SA 705 modifications to opinion in independent auditors report. First என்னன்னு பார்த்தீங்கன்னா 705 is very very important. Modification to opinion in independent auditors report. Nature of matters giving rise to modifications. First பாருங்க 705 states that auditor modifies his opinion in two situations. First situation, financial statements are materially misstated. The auditor has to obtain sufficient appropriate audit evidence and concludes that the financial statements contains material misstatement. Misstatement may arise due to inappropriate accounting policies, inappropriate selection or application of accounting policies, inadequate or inappropriate disclosure in financial statements. நல்லா கவனிங்க, ஒரு ஆடிட்டர் வந்து obtained sufficient appropriate audit evidence and concludes that the financial statements contains material misstatements. So three situations. First, inappropriate accounting policies, inappropriate selection and application of accounting policies, inadequate or inappropriate disclosures. திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், 3 டைம் சொல்லுங்க. Financial statements are material misstatements. Auditor should obtain material misstatement. So auditor should obtain as appropriate audit evidence and concludes that the financial statements contain material misstatements. Three situations. So selection of accounting policies, inappropriate accounting policies, inappropriate and selections of accounting policies, inadequate and inappropriate disclosures in financial statements. So இந்த வார்த்தை பாருங்க, inappropriate, inappropriate, அது inadequate, போதுமானதாக இல்லை. இது ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அக்கௌண்டிங் பாலிசிஸ், டிஸ்க்ளோசர்ஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்ஸோட ஜட்ஜ்மெண்ட். ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்வாசிவ்னஸ் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், மெட்டீரியல் பட் நாட் பர்வாசிவ், குவாலிஃபைடு ஒப்பீனியன். மெட்டீரியல் அண்ட் பர்வாசிவ், அட்வர்ஸ் ஒப்பீனியன். எப்படி எந்த ஒப்பீனியன் கொடுக்குறீங்கன்னு கேள்வி எடுக்குது. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், பர்வாசிவ்னஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட், மெட்டீரியல் பட் நாட் பர்வாசிவ். அப்போ நீங்கள் குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுங்க. மெட்டீரியல் அண்ட் பர்வாசிவ், அப்போ நீங்கள் என்ன தான் கொடுத்தாகணும், அட்வர்ஸ் ஒப்பீனியன் தான் நீங்கள் கொடுத்தாகணும். அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள், கம்பெனி வேல்யூஸ் இன்வென்ட்ரி அட் செல்லிங் ப்ரைஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காஸ்ட் as required by Ind AS. Company values inventory at selling price instead of cost as required by Ind AS 2. Ind AS பிரகாரம் வந்து என்ன செய்யணும், காஸ்ட் ஆர் செல்லிங் ப்ரைஸ், இது விச்செவர் இஸ் லோ தான், அந்த இடத்துல நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸை கன்சிடர் பண்ணால் தப்பாக போயிடுச்சு இல்லையா. ஆடிட்டர் வெரிஃபைஸ் this through an audit evidence, only inventory is affected. அப்போ எக்ஸப்ட் இந்த இன்வென்ட்ரி தவிர மற்றதெல்லாம் பக்காவாக இருக்குதுன்னு கேட்டால் எஸ், ஓகே. இந்த ராங் பாலிசி அஃபெக்ட்ஸ் இன்வென்ட்ரி ஒன்லி, ப்ராஃபிட், அசெட்ஸ், டேக்ஸ் அண்ட் ஈக்விட்டி அட்வர்ஸ். புரியுதுங்களா? அதான் பெர்வேசிவ்னஸ். நாட் பெர்வேசிவ். பெர்வேசிவ்ஸ்னா பறந்துருச்சு, பரவலாக போயிடுச்சு. அப்போ ஆடிட்டருக்கு எஸ்ஐ கிடைச்சுள்ளது, அதன் அடிப்படையில் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதாக முடிவு செய்கிறார். தவறு ஒரு பகுதி மட்டும் பாதித்தால் குவாலிஃபைடு ஒப்பீனியனையும், தவறு முழுமையாக பாதித்தால் அது அட்வர்ஸ் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு கேள்வி, இன்னபிலிட்டி டு அப்டைன் எஸ்ஐ. அப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் கண்டுபிடிக்கிறீங்க, எதை வச்சு, சாய் வச்சு. சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் தான் முக்கியமானது. ஒரு ஆடிட்டர் இஸ் அன்ஏபிள் டு அப்டைன் sufficient appropriate audit evidence to conclude whether the financial statements are free from material misstatement. அப்போ ஆடிட்டர்னால அதை கண்டுபிடிக்க முடியல, அனேபிள் டு அப்டேட், அந்த எவிடன்ஸ் எடுக்க முடியல. அப்போ ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் பாசிபிள் எஃபெக்ட் ஒப்பீனியன்,
மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் நீங்கள் குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துக்கங்க. இல்லை மெட்டீரியல் பட் பர்வேசிவ் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். எக்ஸாம்பிள், மேனேஜ்மெண்ட் refuses to provide debtors confirmation. Alternative procedures cover only a small portion. The possible effect is confirmed qualified opinion. If confirmation related to almost all assets and no alternative evidence is available, disclaimer of opinion. அப்போ பாருங்க, மேனேஜ்மெண்ட் refers to provide debtors confirmations. Alternative procedures covers only small portions. If the possible effect is confined, அப்போ நமக்கு குவாலிஃபைட் ஒப்பீனியன். ஏன்னா ஒரு பார்ட் மட்டும் தான் நமக்கு எக்ஸப்ஷன் ஆகுது, மற்றதெல்லாம் பக்காவாக இருக்குது. அப்போ கன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்ஸ் டு ஆல்மோஸ்ட் ஆல் அசெட்ஸ் அண்ட் நோ ஆல்டர்னேட்டிவ் எவிடன்ஸ் இஸ் அவைலபிள், டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். ஆடிட்டருக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைக்கல, அதனால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சரியாக தவறான உறுதியாக சொல்ல முடியாது. தாக்கம் குறைவாக இருந்தால் குவாலிஃபைடு, தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தான் தரணும். சரி, டிராஃப்டிங் ஆஃப் குவாலிஃபைடு ஒப்பீனியன். ஒரு குவாலிஃபைடு ஒப்பீனியன் டிராஃப்ட் பண்ணேன். இன் அவர் ஒப்பீனியன் அண்ட் டு தி பெஸ்ட் ஆஃப் அவர் இன்ஃபர்மேஷன் and according to the explanations given to us, except for the effects of the matter described in the basis for qualified opinion paragraph. The aforesaid financial statement give the informations required by the Act in the manner so required and give true and fair view in conformity with the accounting principles generally accepted in India. அப்போ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியனுடைய டிராஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அவர் ஒப்பீனியன் அண்ட் தி பெஸ்ட் ஆஃப் அவர் இன்ஃபர்மேஷன் அண்டு அக்கார்டிங் டு தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிவன் டு அஸ். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இன் அவர் ஒப்பீனியன் அண்டு பெஸ்ட் ஆஃப் அவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்கார்டிங் டு தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிவன் டு அஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எங்கள்கிட்ட கொடுத்தது பிரகாரம், உங்கள் ஒப்பீனியன் பிரகாரம் என்ன இருக்குதுன்னா, எக்ஸப்ட் ஃபார் தி மேட்டர் டிஸ்கிரைப்டு இன் த பேசஸ் ஃபார் குவாலிஃபைடு ஒப்பீனியன் பேராகிராஃப். அதாவது நம்ம குவாலிஃபைடு பேராகிராஃபில் கொடுத்த விஷயத்தை தவிர தி அஃபோர்செட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிக்வயர்ட் பை த ஆக்ட் இன் த மேனர் ஷோ required and give true and fair view in conformity with the accounting principles generally accepted in India. அப்போ என்ன சொல்கிறாங்க, இதை ஒன்றும் சிம்பிளிஃபையாக நான் சொல்கிறேன். To the best of our informations according to the explanations given to us, opinion is based on audit evidence obtained, informations provided by management, explanations obtained during the year, except for, இதுதான் சொல்லணும், except for. This means only the matter described in the basis for qualified opinion paragraph is incorrect. Apart from the matter, financial statements are true and fair view. அப்போ இந்த விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். So in our opinion, this is the auditor's professional conclusions after performing the audit. To the best of our information and according to the explanation given to us. To the best of our informations and according to the explanation given to us. இதெல்லாம் எழுதணும், மார்க் வரதாங்க. in our opinion and the best of informations and according to the explanation given to us, except for, அந்த வார்த்தை பாருங்க, this means except for matter described in basis for qualified opinion paragraph. நல்லா கவனிச்சுக்கோங்க, basis for qualified opinion, except for matter described in basis for qualified opinion paragraph, financial statement reflect a true and fair view. இந்த வார்த்தைகள் எழுதணும். மார்க் 1 2 3 4 5 இப்படி சொன்னா 1. in our opinion, to the best of our informations and according to the explanations, except for basis for qualified opinion given to us, financial statement true and fair.
அப்போ இதுதான் நீங்கள் எழுதணும். அப்போ எக்ஸப்ட் ஃபார் என்பது ஒரு முக்கியமான ஐசிஐ கோடு. இது நீங்கள் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அப்போ பிகாஸ் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் மேட்டர் டிஸ்கிரைப் இன் த பேசிஸ் ஃபார் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் பேராகிராஃப். இது வந்து டிராஃப்டிங் குவாலிஃபைடு ஒப்பீனியன் பேராகிராஃப் இப்படி தான் நீங்கள் எழுதணும். இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஸோ அப்போ நம்ம திருப்பி சொல்கிறேன், எப்படி எழுதுனா, இன் அவர் ஒப்பீனியன் best of information and explanation given to us except for matter which described in basis for qualified opinion paragraph. Financial statement contain and reflect true and value. See, இதுல ரொம்ப முக்கியமானது the except for matter which described in the basis for qualified opinion paragraph. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மார்க் கிடைக்கும். இது வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன். அடுத்தது டிராஃப்டிங் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் பேராகிராஃப். அப்போ ஐசிஐ டிராஃப்ட் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மேட்டர் டிஸ்கிரைப்ட் இன் த basis for disclaimer of opinion, we have not been able to sufficient appropriate audit evidence obtain. We have not been able to obtain sufficient appropriate audit evidence to provide a basis for an audit opinion. Accordingly, we do not express on the opinion on financial statements. எங்களால் அந்த financial statement opinion கொடுக்க முடியுது. ஏன்னா because of the significance of matter. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். Because of the significance matters described in the basis of disclaimer opinion paragraph, எங்களால் the matter is so significant that it affects the auditor's ability to form an opinion. Basis for disclaimer of opinion, this paragraph explains why sufficient appropriate evidence could not be obtained. அப்போ ஏன் இந்த பேராகிராஃபில் வந்து எங்களால் அந்த எவிடன்ஸ் எடுக்க முடியல? அப்போ ஆடிட்டர் could not gather enough appropriate audit evidence to support an audit opinion, unable to obtain sufficient appropriate audit evidence. Accordingly, this word links the reason with the conclusion. Accordingly, we do not express an opinion. The auditor neither says the statements are true or not false because there is insufficient evidence. அப்போ we do not express an opinion. அப்போ ஆடிட்டருக்கு பொதுவான எவிடன்ஸ் கிடைக்கல, அதனால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கருத்து தெரிவிக்க முடியாது. we do not express our opinion. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும் தான் ரொம்ப முக்கியம். Because of the significance matter described in the basis of disclaimer of opinion, we have not been able to obtain sufficient appropriate audit evidence to provide a basis for an audit opinion. Accordingly, we do not express an opinion on financial statement. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் மேட்டர் பேசிஸ் ஆஃப் disclaimer of opinion, unable to obtain sufficient appropriate audit evidence. Accordingly, we do not express an opinion. So, in the one, because of significance matter described in the basis for disclaimer of opinion, when the auditor should obtain, auditor has not been able to obtain appropriate audit evidence. Accordingly,
we do not express an opinion to provide a சொல்ல முடியல. அப்ப before drafting opinion, qualified or disclaimer of opinion, the auditors will first prepare the basis for qualified opinion or basis for disclaimer of opinion paragraph. Why? The user of financial statements should first understand the reasons for the modifications before the auditor's opinion. Most common reason for disclaimer: the auditor is unable to obtain sufficient appropriate audit evidence because of limitation imposed by management. Example: management refuses access to accounting records or stock. சரி, எஃப்ஆர்எஃப் லிமிடேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குமா? எஃப்ஆர்எஃப் லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the financial reporting framework has limitations and the additional disclosure required by the auditor cannot overcome those limitations, the auditor shall modify the opinion in accordance with 705. குவாலிஃபைடு ஒப்பீனியன் அல்லது டிஸ்க்ளோஸ்ட் ஒப்பீனியன் எழுதுவதற்கு முன் ஆடிட்டர் பேசிஸ் பேராகிராஃப் எழுத வேண்டும். ஏனெனில் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துபவர்கள் முதலில் ஏன் ஒப்பீனியன் மாற்றப்பட்டுள்ளது என்பதை அறிய வேண்டும். எஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டிஷன்ஸ். அதுக்கு முன்னால் ஒரு பிரேக். சி, குவாலிஃபைடு ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் அப்படின்றதுக்கு சில உதாரணங்கள் நம்ம தரப்போகிறோம். Circumstances requiring modifications, physical stock and fixed stock verifications examples. எஸ், அதை நம்ம சொல்ல போகிறோம். சி, அது சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் இந்த பாயிண்ட்டை திருப்பி நம்ம கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். லிசன். 705 deals with modified audit opinions. எஸ், இதை நம்ம பார்க்க போகிறோம்.